நம்ம வந்து ஒரு மனிதர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு மருத்துவரை போல இருக்கணும். மனிதர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு ஆசிரியரை போல இருக்கணும். மனிதர்கள் எப்படி இருக்கணும் தெரியுமா? விவசாயிகளை போல இருக்கணும். மனிதர்கள் எப்படி தெரியுமா? ஒரு விஞ்ஞானிகளை போய். ஏன்னா ஒரு மருத்துவர்கள் வந்து எப்படி இருக்காங்க? தன்னிடம் வருகிற நோயாளிகள் நல்லா இருக்கணும்னு, நல்லா குணமடைஞ்சு போனால் அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஆனால் வந்து பாருங்கள், மனிதர்கள் எப்படி இருக்காங்க பெரும்பாலும்? நம்ம நோயோடு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சொந்தக்காரங்களுக்கு சந்தோஷம். அப்போ நம்ம வந்து அதனால தான் நான் மருத்துவர்களை போல் இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா மருத்துவர்கள் என்ன நினைக்கிறாங்க? தன்னிடம் வருகிற நோயாளிகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. குணமடைஞ்சு போகணும், தன்னை நம்பி வந்தவங்க குணமடைஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் நீ மருத்துவர்களை போல் இரு. அப்புறம் ஒரு ஆசிரியர்கள் என்ன நினைக்கிறாங்க? நம்ம தன்னிடம் வருகிற ஒரு மாணவர்கள் நல்லா படிச்சுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. படிக்கணும், படிக்காமல் இருக்கக்கூடாது, நாளைக்கு தன்னை விட மேலான ஒரு நிலைமை அடையணும்னு நினைக்கிறாங்க. தன்னிடம் படித்த ஒரு மாணவர் ஒரு விஞ்ஞானியாயினா இந்த ஆசிரியருக்கு பெருமை. அதனால தான் அதே நேரத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராக இருப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க? நாமளோ நம்ம பிள்ளைகளோ பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டோம், அதில் இன்ஜினியரிங் சீட்டு கிடைக்கல, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கலன்னா சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஒரு ஆசிரியர் என்ன நினைப்பார்? படிக்கணும், பெரிய பெரிய இடத்துக்கு போகணும், அப்படி தான் நினைப்பார். பெரிய பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைப்பார். அதனால தான் சொல்கிறேன், ஆசிரியரை போல் இருக்கணும், ஒரு மருத்துவரை போல் இருக்கணும். நமக்கு நோய் வந்தால் சந்தோஷப்படுற மனிதர்களுக்கு இருக்கிற இந்த உலகத்தில் தன்னை நம்பி வருகிறவங்க ஆரோக்கியமாக போகணுன்னு நினைக்கிற அந்த மருத்துவரை போல் நாம் இருக்கணும். அப்போ நம்மளாம் ஒரு மருத்துவர் அந்த நிலையை அடையணும். இது வந்து வெறும் கவர்ச்சிக்காக பேசலை, நான் அந்த மாதிரிலாம் பேசலை. என்னுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்ச்சிக்காக பேசலை, பட்டிமன்ற பேச்சு மாதிரி பேசலை. அத்தனையும் ஒவ்வொரு அற்புதமான விதிமுறைகளை பேசிகிட்டு இருக்கேன். அதனால் மனிதர்கள் எப்படி இருக்கணும்? மனிதர்கள் மருத்துவர்களைப் போல இருக்கணும். மருத்துவர்கள் யார்? தன்னை நம்பி வர எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, கடவுள் அப்படின்ற மாதிரி. அப்போது ஒரு தொழிலே நம்ம என்ன பண்ணோம்? ஒரு டெய்லராக அவரும் மருத்துவர் எப்படியோ அதுபோல் ஒரு டெய்லர் தாங்கிட்ட வர்றாங்களா, அவங்க ஒரு நல்ல ஆடையை அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். தன்னை நம்பி வர்றவங்களுக்கு அவர் ஒரு கடவுள் தான். அந்த மாதிரி ஒரு டெய்லரை போல் இருக்கணும். மனிதர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு டெய்லரை போல் இருக்கணும். அது மாதிரி தன்னை நம்பி வரவங்க நல்லா சந்தோஷமாக போகணும், அப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டால் துன்பப்பட்டால் சந்தோஷப்படுகிற மனிதர்களுக்கு மத்தியில் தன்னை நம்பி வருகிறவர்கள் சந்தோஷமாக போகணுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த டெய்லரு, அந்த மருத்துவர், அந்த ஆசிரியர், அது மாதிரி நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி. ஒரு தேட்டர் வச்சு நடத்துகிறீங்க, உங்கள் தேட்டருக்கு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு மக்கள் சந்தோஷமாக போகணும், விலையெல்லாம் குறைச்சி வைக்கணும், மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு தேட்டர் ஓனரை போல் இருக்கணும். அது ஒரு டிரைவரை போல் இருக்கணும். மனிதர்கள் எப்படி இருக்கணும்? ஒரு டிரைவரை போல் இருக்கணும். ஏன்னா தன் வண்டியில் தன்னை நம்பி ஏறுறாங்க, அவங்கள பத்திரமா வீட்டில் கொண்டு விடணும்னு நினைக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு டிரைவரை போல் இருக்கணும் மனிதர்கள். நம்ம சொந்தக்காரங்க எப்படி நினைப்பாங்க? ஏதாவது போய் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனால் சந்தோஷப்படுகிற மனிதர்கள் இருக்கிற அந்த பூமியில் தன்னை நம்பி வர்ற அந்த பயணிகள் பத்திரமா வீடு போய் சேரணும்னு நினைக்கிறாரு பாருங்க அந்த ஓட்டுநர். அவரை போல் இருக்கணும் மனிதர்கள். அவங்க தான் முன்மாதிரியானவர்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான முன்மாதிரி யார்? இந்த ஓட்டுநர்கள். அதுவே தறிகட்டு ஓட்டுறான் பாருங்கள், வேகமாக உள்ளே இருக்கிறவன் என்ன ஆனாலும் சரி வேகமாக ஓட்டுறான் பாருங்கள், பொறுப்பட்டு அவனை மாதிரி இருக்கக்கூடாது. ஓட்டுநர்னாலே நல்லவர்ன்ற ஆகிடக்கூடாது, மருத்துவர்னாலே நல்லவர்னாயிடும். தன்னை நம்பி வர நோயாளிகளிடம் கிட்னியை திருடிட்டு விட்டுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி மருத்துவராக இருக்கக்கூடாது. தேவையில்லாத சிகிச்சையெல்லாம் செய்து தேவையில்லாமல் பணத்தை பறிக்கிற ஒரு மருத்துவராக இருக்கக்கூடாது. மருத்துவர்னாலே நல்லவர் கிடையாது. நல்ல மருத்துவர்கள் இருக்கிறாங்களா, நல்ல மருத்துவரை போல இருக்கணும்னு நான் சொல்கிறேன். அது மாதிரி நம்ம யாரை போல் இருக்கணும்? ஒரு ஓட்டுநரை போல் தன் வண்டியில் ஏறி பத்திரமா அவங்கள வீடு போய் சேர்க்கணும். தன்னை நம்பி படிக்க வருகிற மாணவர்களை நல்ல நிலைமை கொண்டு வரணும், நம்மளை விட மேலான நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆசிரியர் போல், ஒரு பெற்றோரை போல் இருக்கணும். ஒரு பெற்றோர் என்ன நினைப்பாங்க? தன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்கள்ல, அதுபோல் தான் தன்னை நம்பி இப்போ தான் பெற்ற அந்த பிள்ளைகள் தன்னை நம்பி தான் இருக்குது, இந்த பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களா, அது மாதிரி தான் இந்த பெற்றோர்களை போல தான் இந்த மருத்துவர்களும் ஒவ்வொருவங்களும் தன்னை நம்பி வந்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும் மனிதர்கள். அதனால் யாரும் வந்து மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்து சிரிக்கக்கூடாது, சந்தோஷப்படவே கூடாது. மனசுக்குள்ளே அவருக்கு நோய் வந்துருச்சு, அவர் வந்து கடனில் விழுந்துட்டார், அவர் பிள்ளை ஃபெயில் ஆகிடுச்சு, அவருக்கு வேலையெல்லாம் போயிடுச்சு, இப்போ அந்த மாதிரி சந்தோஷப்படுற அந்த மனநிலைங்கிறது சுத்தமாக இருக்கக்கூடாது. அது வந்து தகுதியற்ற மனநிலை. நீ மனிதராக வாழ்வதற்கே தகுதி இல்லை உனக்கு. அப்படி தான் அதோட அறிகுறியை நாம் புரிஞ்சுக்கணும்.